நல்லது செய்ய வந்தாலே யாருக்கும் பிடிக்கல. அதுவும் எங்கள் இளைய தளபதி பார்த்தா சுத்தமாக பிடிக்க மாட்டேன். ஏண்டா நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்கிறவரையும் தடங்கல் பண்ணினே இருக்கிறீங்க. ஒன்றும் தடுத்து பார்க்குறீங்க, இல்லை வேறு எதாவது பண்ணான்னு பார்க்குறீங்க. ஆனால் என்ன பண்ணாலும் எங்கள் தளபதி சைடுன்ட்டு அவங்கள உடச்சி விடாதுல்ல. பூச்சி மாதிரி நீங்களாம் அடிக்கடி கொசு அப்படி தட்டினா நீங்களாம் அடி காலி ஆகிடுங்க. ஆனால் அது உங்களுக்கே தெரிய மாட்டேதுல்ல. தெரிய வைப்பார். 26 எங்கள் தளபதி தான் ஜெயிப்பார். நல்ல காஸ்ட்லியான சால்வையாக வாங்கி போடுங்க. சும்மா ஒரு 500 1000 வாங்காதீங்க. நல்லா ஒரு 2000 3000 4000 இந்த மாதிரி வாங்கிக்கிட்டே வச்சுங்க. எப்படி இருந்தாலும் உங்களை பற்றி தெரியும். தோத்துட்டிங்கன்னா அந்த கட்சியில் போகலாமா இந்த கட்சியில் போகலாமான்னு நிறைய முடிச்சு நடப்பீங்க. எங்கள் தளபதி உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்லை. மக்களுக்கு எதை செய்யணுமோ கரெக்டாக செய்வாங்க. அது உங்களுக்கு பதிலடியாக வந்து கொள்ளும். உங்களை மாதிரி புத்தியெல்லாம் எங்கள் தளபதி கிடையாது. நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாலாம் மோத மாட்டீங்களே. முதுகுக்கு பின்னாடி எப்படி குத்துலாம் தானே பார்க்குறீங்க. எங்கள் தளபதி அப்படி இல்லை. நீங்கள் டார்கெட்டே கிடையாதுயா. உங்களுக்கு பெருசாகவும் நினைக்கல. மக்களுக்கு சேவை செய்ய வர்றாரு. அதில் கான்சன்ட்ரேஷனை போட்டிருக்காரு. அதை மட்டும்தான் பண்ணுவார். செயல்படுத்துவார், ஜெயிப்பார், மக்களுக்கு செய்வார். அவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அதை செய்வார், செஞ்சு முடிப்பார். என்ன பண்ண முடியுமோ பண்ணு. இன்னும் எவ்வளோ தடங்கள் போடுவேன், தடையை போடுவேன், பண்ணிட்டே 26 எங்கள் தளபதி தான், எங்கள் இளைய தளபதி தான்.